மொத்தமா முடிச்சுவிட்ட செங்கோட்டையன். எடப்பாடிக்கு விஜய் கேக்குதோ விஜய். பாஜக பக்கம் தாவ உடைய போகுது அதிமுக. யாருடனாவது கூட்டணி வைக்கணும், ஆனால் எப்படியும் ஜெயிக்கணும் என அதிமுக படும் பாடுதான் இப்போதைக்கு ஹாட் டாபிக். ஆனாலும் எம்ஜிஆர் ஜெயலலிதா போட்டோ கூட இல்லாம நீங்க என்ன பெரிய ஆளா என கோபப்பட்டு இருக்கும் முன்னாள் அதிமுக அமைச்சர் செங்கோட்டையன் செய்யும் திட்டமே வேறாம். பாஜக அதிமுக கூட்டணி இருந்தபோது இவர்கள் இருவரும் சேர்ந்து ஆளும் கட்சியான திமுகவை எதிர்த்து வந்தார்கள். இப்ப என்னடா என்றால் மீண்டும் அண்ணாமலை தலைமை இருக்கக்கூடாது என பாஜகக்குள்ளே இருக்கும் சீனியர்கள் நினைப்பதும், அதிமுக யாருடன் கூட்டணி வைக்கலாம், விஜயுடன் வைக்கலாமா என தொடர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்ததும் அது சிலருக்கு பிடிக்காமல் இப்போது வெடிக்க தொடங்கியதும் தான் தமிழகத்தின் அரசியல் கச்சேரியாக மாறியிருக்கு. அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தை நிறைவேற்ற அதிமுக ஆட்சி காலத்தில் எடுத்த நடவடிக்கைகளுக்காக முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு விவசாய அமைப்புகள் சார்பில் நன்றி தெரிவிக்கும் மாபெரும் பொதுக்கூட்டம் அன்னூரில் 9ஆம் தேதி நடைபெற்றது. எப்படி மதுரை விவசாய மக்கள் டங்ஸ்டன் சுரங்க திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து வெற்றி பெற்ற பின் அண்ணாமலைக்கு நன்றி தெரிவித்தார்களோ அதே போல இப்ப எடப்பாடிக்கு நன்றி தெரிவிக்க விழா எடுத்து இருக்காங்க. சும்மா இருந்திருந்தாலே பிரச்சனை வந்து இருக்காது. இப்படியான நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த செங்கோட்டையன் இப்ப அவிநாசி அத்திக்கடவு திட்டத்துக்கு 2011 ஜெயலலிதா ஒதுக்கிய நிதியில் இருந்துதான் எல்லாமே செய்யப்பட்டது. ஆனால் அவர்கள் படமும் இல்லை, எம்ஜிஆர் படமும் இல்லை. விவசாய குழுவினர் 3 நாளைக்கு முன்பே என்னை வந்து பார்த்தாங்க. முன்னாடியே சொல்லி இருந்தால் நான் ஆலோசனை சொல்லி இருப்பேன். அதனால் என் உணர்வுகளை வெளிப்படுத்த நிகழ்ச்சியில் பங்கேற்கவில்லை என வெளிப்படையாக சொல்லிவிட்டார் செங்கோட்டையன். ஆனால் அதுதான் பிரச்சனையா என்றால் இல்லவே இல்லை. செங்கோட்டையன் பெயர் எஸ்பி வேலுமணி பெயருக்கு பின்பு கடைசியாக போடப்பட்டு உள்ளது. அம்மா ஆட்சி காலத்தில் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அமைச்சராக செங்கோட்டையன் இருந்தார். ஆனால் இன்று அவரது பெயர் எஸ்பிவிக்கு அடுத்து போடும்படிதான் உள்ளதா என்ற கோபம் எழுந்து இருக்கு செங்கோட்டையனுக்கு. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துக்கும் வேலுமணிக்கும் என்ன தொடர்பு இருக்கு? ஆனால் நான் எவ்வளவு உழைத்து இருக்கேன் இதற்காக என விவசாய குழுவினரை வெடித்து உள்ளார் செங்கோட்டையன். அது மட்டுமல்ல, கடந்த ஜனவரி மாதம் எம்ஜிஆர் பிறந்தநாள் பொதுக்கூட்டம் கடலூரில் நடந்தபோது அதில் பேசிய செங்கோட்டையன் அதிமுக இப்போது ஆக்டிவான எதிர்க்கட்சியாக இல்லைன்னு சொல்லி வெளிப்படையாக பேசிவிட்டார். இதெல்லாம் ஒரு பக்கம் என்றால், விஜயுடன் கூட்டணி வைப்பதற்காக தாங்கள் எம்ஜிஆர் போல் இப்போது அரசியலுக்கு வந்து இருக்கீங்க, அதிமுகவில் இணைந்தால் மிகப்பெரிய தலைவராக வருவீர்கள் என ஆசை வார்த்தையெல்லாம் பேசி விஜய்க்கு தூது அனுப்பப்பட்டு உள்ளதாம் எடப்பாடி தரப்பில் இருந்து. சீனியர்ஸ் நம்ம இருக்கும்போது இப்படி எல்லாமா கட்சியை விட்டு கொடுத்து பேசுவது என புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் டென்ஷனாகி உள்ளாராம். பத்தாத குறைக்கு செங்கோட்டையன் அப்செட் ஆகி இருப்பதை எடப்பாடியிடம் டிஸ்கஸ் செய்த சிலரிடம், ஆமா அவரை கோபியை தாண்டினால் வேற யாருக்கு தெரியும், முன்னாடி எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் இப்ப அப்படி இல்லைன்னு பொசுக்குன்னு சொல்லி இருக்காராம் எடப்பாடி. இந்த விஷயமும் செங்கோட்டையன் காதில் விழ மொத்தமாக முதல் ஆளாய் வெடித்து சிதறி இருக்காரு செங்கோட்டையன். இதனால் ஒட்டுமொத்த தமிழக அரசியல் களமும் சூடுபிடித்து இருக்கு. செங்கோட்டையன் மட்டும் அல்ல, இன்னும் பல சீனியர் அமைச்சர்கள் விரைவில் தங்களது எண்ண குமுறலை கொட்டி தீர்ப்பார்கள் என சொல்லப்படுகிறது. அதன் பிறகுதான் யாரெல்லாம் பாஜக பக்கம் செல்வார்கள், யாரெல்லாம் அதிமுகவில் இருப்பார்கள், யாரெல்லாம் விஜய் கட்சி செல்ல ட்ரை செய்வார்கள் என தெரிய வரும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மக்களே? உங்களது கருத்தை மறக்காம பதிவிடுங்க.